சென்னை சொத்து வரி பிரச்சனை நடந்தது என்ன? பொதுமக்களோட கடும் எதிர்ப்பால துல்லிய சொத்து வரி மதிப்பீட்டை நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் அறிவிச்சிருக்கிறாரு. சென்னை மாநகராட்சியில 13,30,000க்கும் மேற்பட்ட சொத்து உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஆண்டுக்கு சுமார் 2,000 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் கிடைக்குது. மாநகராட்சிக்கு அதிக வருவாய் இதன் மூலம் தான் கிடைக்குது. ஏற்கனவே சொத்து உரிமையாளரின் சுய மதிப்பீடு அடிப்படையில தான் சொத்து வரி நிர்ணயிக்கப்பட்டு மாநகராட்சி சார்பில் வசூலிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னாடி நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு துல்லிய சொத்து வரி மதிப்பீட்டை மாநகராட்சி மேற்கொண்டு வருது. இதுல குறைவா மதிப்பிட்ட சொத்துக்கு மறுமதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் மாநகராட்சி தரப்புல கடிதம் அனுப்பப்பட்டு வருது. இதற்கிடையே சுமார் 10 மடங்குக்கு மேல சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிச்சு வராங்க. இது தொடர்பா வட சென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் DK சண்முகம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, வட சென்னையில ஒரு சொத்தின் உரிமையாளர் இதுவரை அரையாண்டுக்கு 295 ரூபாய் செலுத்தி வந்தா இப்போ 3,255 ரூபாயாக உயர்த்தி மாநகராட்சி கடிதம் அனுப்பியிருக்கு. இத கடந்த நிதியாண்டின் 2ஆம் அரையாண்டு முதல் செலுத்தணும்னு சொல்லி இருக்கு. இதன்படி கடந்த நிதியாண்டின் 2ஆம் அரையாண்டு நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டு அக்டோபரில் 2ஆம் அரையாண்டுன்னு ஒரு பெரிய தொகையை ஒரு நடுத்தர சொத்து உரிமையாளரால எப்படி செலுத்த முடியும்? இந்த சொத்து வரி உயர்வுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. சென்னையில 100 முதல் 300% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. மாநகராட்சி மேயர் R பிரியாவும் இந்த நடவடிக்கைக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில துல்லிய சொத்து வரி மதிப்பீட்டை நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் அறிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பா அவர் வெளியிட்ட அறிக்கையில, சென்னையில அண்டர் அசஸ்ட்னு சொல்லப்படுற குறைவான மதிப்பீடு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்ட சில சொத்துக்களுக்கான வரி மதிப்பீட்டை மாற்றியமைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொண்டிருந்துச்சு. இந்த வரி மாற்றியமைப்பு குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த சில நாட்களாகவே பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்கு. இந்த திருத்திய மதிப்பீடு தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பிய கோரிக்கைகளை கவனமாக ஆய்வு செஞ்ச பிறகு வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க மாநகராட்சி முடிவு செஞ்சிருக்கு. இதன்படி வரி தொகையானது மாற்றியமைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையில் இருந்த அளவுக்கே மீண்டும் மாற்றப்படுது. மாற்றியமைக்கப்பட்ட வரி தொகையை ஏற்கனவே செலுத்தியவங்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான முன்பண வரியாக ஈடு செய்யப்படும் மாநகராட்சி வெளியிட்ட அந்த செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு.